அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே, இணங்குதல் பெரிய குற்றங்களை அமர்த்தி போடும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் மேல நாம கோபமா இருக்கும்போது ஏதோ ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றாங்க, இல்ல ஏதோ ஒரு தேவைக்காக பல வருஷமா ஜெபம் பண்றாங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக ரொம்ப வருஷமா ஜெபம் பண்றாங்க, திறப்புல நிற்கிறாங்க, ஏதோ ஒண்ணு செய்யறாங்க, அவங்க செஞ்சு நடக்காத ஒரு காரியம் ரொம்ப வருஷமா செய்யறேன் நடக்கவே இல்லை அப்படிங்கும்போது உடனே பின் வாங்கிடுறாங்க, அந்த இடத்துல இருக்கிறதே இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க வேலூர்ல இருந்து. சகோதரர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்களுடைய நம்பர் யூடியூப்ல பார்த்தேன் பிரதர் அப்படின்ட்டு பேசினாரு. சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, நான் இப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நிறைய பேருக்காக நான் ஜெபம் பண்ணேன், நிறைய பேருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அற்புதமாய் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் பிரதர் அப்படி சொன்னதுக்கு, அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டாரு, எனக்கு செய்ய மாட்டேன்றாரு, அதனால நான் ஊழியத்தை ஸ்கிப் பண்றேன், இனிமேல் நான் ஊழியம் பண்ண போறது கிடையாது, ரொம்ப வருஷமா ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னாரு, இனிமேல் நான் ஊழியம் பண்ண போறது கிடையாது அப்படின்னாரு. பிரதர் அப்படிலாம் பண்ணாதீங்க, நான் எவ்வளவு ரெக்வெஸ்ட் பண்ணி பேசி பார்த்தேன், பட் இல்ல என்னால முடியாது அப்படின்ட்டு போனை வச்சிட்டாரு. சோ இன்னைக்கு இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன, ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளுக்கு ஒரு சில ஆசீர்வாதங்களை ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படிங்கும்பொழுது, ஆண்டவர் எனக்கு பிரியமா எதுவுமே செய்யல, அதனால நானும் ஆண்டவர் விட்டுற போறேன், ஆண்டவர் கிட்ட இருந்து நானும் பின்வாங்க போறேன் அப்படின்ட்டு பல வருஷமா ஜெபிக்காம பல மாசமா வேதத்தை வாசிக்காம சர்ச்சுக்கு போகாம இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பட் இந்த வசனம் அதுக்கு ஒரு விடையா இருக்குது. என்ன, அதிபதியின் கோபம் அப்படின்னா நீங்க தேவ கோபம்னு வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய கோபம் உங்கள் மேல் எழும்பினால் உங்கள் ஸ்தானத்தை விட்டு நீங்க விலகாதீங்க, ஜெபிக்கிறத விட்டு விலகாதீங்க, வேதம் வாசிக்கிறத விட்டு விலகாதீங்க, சபைக்கு போறதை விட்டு விலகாதீங்க, அங்கேயே இருங்க. அதை ரொட்டீனா நீங்க பண்ணிட்டே இருக்கும் பொழுது என்ன, இணங்குதல் பெரிய குற்றங்களை அமர்த்தி போடும் அப்படின்னு. நீங்க இணங்கி போயிட்டீங்க அப்படின்னா சரி ஆண்டவரே நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, ஏதோ செய்றீங்க, எனக்கு புரியல, ஆனாலும் நான் உங்க கைக்குள்ள அடங்கி இருக்கிறேன், நீங்க இணங்கிக்கிட்டே இருக்க கூடவே இருக்கிறீங்க அப்படின்னா அது பெரிய கோபம். ஆண்டு கோபமா தான் இருக்கிறாரு, கரெக்ட் தான், ஆனாலும் இந்த பையன் நம்மளை விட்டு போவே மாட்டேன்றானே, இந்த பிள்ளை இவ்வளவுத்துக்கு உண்மையா இருக்குது, சரி இவனுக்கு செஞ்சு கொடுத்துருவோம்ப்பா அப்படின்ட்டு. நீங்க கானானிய ஸ்ரீயை பார்த்திருப்பீங்களே, கானானிய ஸ்ரீ இதான் செஞ்சாங்க. என்ன, அந்த கானானிய ஸ்ரீ ஆண்டவர் விட்டு போவே இல்லை, ஆண்டவர் ஒரு மாதிரி ரொம்ப சீப்பா பேசுறாரு, நாய்க்கு கம்பேர் பண்ணி பேசுறாரு, ஆனாலும் அந்த போக மாட்டேங்குது, இருந்து கடைசி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு தான் போகுது. இதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரோட இடைப்படணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் எனக்கு அப்பா மாதிரி, அப்பா கூட ஒரு பிள்ளை சண்டை போடுறது கிடையாது, அதனால நான் சண்டை போட்டுருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, ஃப்ரெண்டு கூட நாங்க சண்டை போடுறது கிடையாது அப்படின்னு நான் சண்டை போட்டுருக்கிறேன் அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். அப்ப நீதியுள்ள நியாயாதிபதி நீதி செய்வார். என்ன செய்வாரு, நீ சர்ச்சுக்கே வரமாட்டேன்றமா, ஆனா ஒருத்தன் சர்ச்சுக்கு வந்துகிட்டே இருக்கிறான், ஆசீர்வாதமே அடையல, ஆனால் சர்ச்சுக்கு வந்துட்டே இருக்கிறான். சோ நான் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது he is the best, she is the best, அதனால இவ்வளவுதான் நான் செலக்ட் பண்ண முடியும், ஒன்ன பண்ண முடியாது அப்படின்னு ஆண்டவர் விட்டுருவார். ஏன்னா எப்பவுமே அவர் தகப்பனா இருக்கிறது இல்லை, எப்பவுமே அவர் ஃப்ரெண்டா இருக்கல, நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் செயல்படுவார். அதனால சீக்கிரமாக நீங்க பின்மாற்றத்துல இருந்து முன்னாடி வாங்க, ஆண்டவர் கொஞ்சம் இணங்கி போங்க, கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாராக. God bless you.